Hi guys, welcome to Aaradhana Kitchen. இன்னைக்கு நம்ம லெக் பீஸ்ல செமி கிரேவியை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான மிக்ஸ்சரை நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துப்போம். ஏன்னா நம்ம செய்யும் போது திருப்பி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். சால்ட் தேவையான அளவு, 2 ஸ்பூன் தயிர். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெக் பீஸை சேர்த்துப்போம். நான் வந்து 3 லெக் பீஸு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எல்லா லெக் பீஸையும் நல்லா மசாலா போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லெக் செமி கிரேவி மசாலா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 தக்காளி சேர்த்துப்போம். 2 வெங்காயம் 1 தக்காளி தான் சேர்ந்துருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ செய்ய போகிறது செமி கிரேவி தான். ஸோ அதனால் தக்காளி வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துட்டா போதும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, ஆச்சி சிக்கன் மசாலா பவுடர் எது வேணால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலா போடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லா மசாலாவும் ஆட் ஆகிற மாதிரி. நல்லா ஒரு 2 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அது சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் தனியாக விட்டு வரும். ஒரு 2 minutes நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். நடுவில் கொஞ்சம் திருப்பி பார்த்து ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அதை கிளறி விட்டுக்குங்க கொஞ்சம் நடுவில் ஓப்பன் பண்ணி. ஆனால் 2 minutes வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ 2 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மசாலா சிக்கனோட சேர்ந்து. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளரில் 1/2 glass, ஃபுல்லரில் பாதி கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா சிக்கன் வேகணும், அதுக்காக நம்ம பாதி கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி சிக்கனை திருப்பி போட்டுருங்க. போட்டு இன்னும் 2 நிமிஷம் வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா சைடும் வெந்து வரும். ஓகேவா? இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 minutes வேக வைக்க போகிறோம். மொத்தம் 4 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போது நம்ம அடுத்த சைடு திருப்பி விடணும் சிக்கன்.
பண்ணிக்கணும், இன்னொரு சைடு திருப்பி விடணும். அப்போ தான் 2 சைடும் வேகும். திருப்பி விட்டு இன்னும் 2 நிமிஷம் இப்போ மூடி வச்சு வேக வைக்கணும். ஓகே, நம்ம இன்னும் 2 நிமிஷம் வேக வச்சாச்சு. மொத்தம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லெக் பீஸ் அருமையாக வந்திருக்கு. அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ அது மேலே அப்படியே கொத்தமல்லி போட்டுருக்கோம். ஓகே, அருமையான லெக் பீஸ் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி நல்ல ரெசிபியாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். பாய்.